அனைவருக்கும் வணக்கம். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அமைச்சர்கள், அதைத் தொடர்ந்து மற்ற விருந்தினருக்கும் சாதனையாளருக்கும் எங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம் சாதனையாளரை பாராட்டி விருது கொடுத்து அவரிடம் சில வார்த்தைகள் பேசுவதற்காக அமைச்சரை மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அமைச்சர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று தொழிலதிபர் அபிநயா அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் செய்த இந்த சாதனை கடின உழைப்புக்கான வெற்றி. அது மட்டுமல்ல, அவரை சார்ந்த அனைத்து நபர்களுக்கும் நல்ல எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அபிநயா தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்று பலருக்கு ஊக்கமும் நம்பிக்கையுமாய் உள்ளார். அவர் சாதனை வெறும் வியாபார வெற்றியோ அல்ல, தனி மனித சாதனையோ அல்ல, அது ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமைகிறது. இவரது ஊக்கமும் நோக்கமும் மற்ற சாதனையாளர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றது. அபிநயா அவர்களின் கடின உழைப்பும் பரிபூர்ண அர்ப்பணிப்பும் பலரின் வாழ்க்கையில் புதிய தொடக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த விருது அவர் கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அவரின் கடின உழைப்பு தொடரும், சாதனைகள் நிகழும், விருதுகள் குவியும் என்பதில் துளி கூட ஐயமில்லை. அபிநயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அமைச்சர் அவர்களே. இப்பொழுது சாதனையாளர் அபிநயா அவர்கள் நம்மிடம் சில வார்த்தைகள் பேசுவார். அப்படின்னு சொன்னாங்க மச்சான். அந்த 3 கிளாஸ்ல தான் என்னோட கிளாஸ் அந்த பொண்ணுன்னு சொன்னாங்க மச்சான். எந்த கிளாஸ் எனக்கு தெரியல. அதான் ஒரு கிளாஸ் சரி மச்சான். இந்த கிளாஸ்ல இல்லை மச்சான், லாஸ்ட் கிளாஸ்ல தான் இருப்பேன் நினைக்கிறேன். ஓகே மச்சான். இல்லை மச்சான், அந்த 3ஆவது கிளாஸ்ல போகலாம் மச்சான். அந்த பொண்ணு தான் மச்சான். Ça va bien? Hey, une fois pas t'attendre, quand je me trouve dans ma. நானும் உன்ன மாதிரி இந்த ஸ்கூல்ல பல வருஷமா படிச்சுட்டு தான் இருக்கோம். எவனுக்கு பார்த்தா தெரியலையா? நீ தான் சொன்னாங்க இந்த ஸ்கூல்ல ஏதோ பெரிய உலகம் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உனக்கு ஒன்றும் அவ்வளோ சீனெல்லாம் இல்லை. அவ்வளோ சீனாலும் இல்லை. போட்டு ட்ரெஸ்ல ஆண்டி மாதிரி இருக்கு. நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் வாடா போகலாம் மச்சான். இது சேவியர் மாதிரி தெரியல மச்சான். நான் வேற படம் பார்த்துக்கலாம். எனக்கெல்லாம் போகுது. எங்க உன் ஃப்ரெண்ட் அபியா காணோம்? அபியா அவ கல்ச்சுரல்ஸ் போயிருப்பாரு. ஏன் அவன்கிட்ட சொல்ல? என்கிட்ட சொல்லலையே. அவ ஸ்கூல்ல இருந்தே இப்படிதான் எப்பவுமே கல்ச்சுரல்ஸ்னே போயிடுவா. இப்ப கூட பாரு, எங்கேயாவது ஊர் சுற்றி வந்துட்டு நான் கல்ச்சுரல்ஸ் போனேன் அப்படின்னு சொல்லுவா பாரு. ஆனா நான் அவகிட்ட கிட்ட பேசினேன். அவ என்னமோ கஷ்டமா இருக்குன்னு சொன்னான். என்னன்னே தெரியல. கஷ்டமா? என்ன கஷ்டம்? என்ன சொன்னா? நீ என்னமோ சொன்னா. ஹாய். அபியா பாத்தியா? அவ வருவா போரு. நீ எதுக்கு குதிக்கிறீங்க? அவளை மீட் பண்ணணும். மீட் பண்ணி என்ன இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணிட்டியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப் கேட்க வந்தேன். என் வாழ்க்கையாக அப்படி தான் இருக்குது. ப்ரோபோஸ் மட்டும் பண்ணிட மாட்டேன். இப்படியே சொல்லி சுத்துறீங்க. ஏய் गाइस, நான் கிளாஸ் போல. தோ போறோம். நீ ஏன் லேட்? கல்ச்சுரல்ஸ் டீ. ஏய் என்ன? அப்புறம் சாரோடைய வாழ்க்கை உங்களுடைய கையில தான் இருக்கா. கொஞ்சம் பார்த்து பண்ணு. உங்க வாழ்க்கை நல்லா தாண்டி இருக்கும். ஏன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியல. ஏன் உன் வாழ்க்கைக்கு என்ன குறை? நல்லா தான் இருக்க நீங்க. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு லைஃப்ல நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு.
வெறும் ஃப்ரெண்டு தாண்டி. ஆனா என் சேர்க்க வரவன் எப்பயுமே என்னுடைய கஷ்டத்துக்கு கை கொடுத்து என்னுடைய பிரச்சனைகளுக்கு தோல் கொடுத்து என்னை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம். அதுவும் இல்லாம என்ன தேடி வரவன் ஒரு ராஜகுமார் மாதிரி என்னை தேடி வருவான். அவன் வருவான் பொறுமையா நம்ம கிளாஸ்ல லெக்சர் போடுவாங்க. Hey guys, டூருக்கு ஓகேன்னு சொல்றாங்க. ஏய் சூப்பர் கா. சூப்பர். ஏய் ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்று புரியா இருக்கு. ஹலோ ஹலோ இப்போ நீங்க போறாங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு காட்டுல என்ன வேலை? டூருக்கு வந்துச்சு. நான் சொல்ற மாரி காட்டுனாக்கா இந்த காட்டுக்கே நீ ராணியா இருக்கணும். இல்ல காடா அந்த சுடுகாடா அது முடி பண்ணிட்டு. அபிநயா கொஞ்சம் நில்லுமா. அப்பா அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கமே அப்புறம் பேசலாம். ஒன்றும் இல்லைம்மா, அவன் கல்யாணத்தை பற்றி தான். கல்யாணத்தை பற்றி எதாவது யோசிச்சு வச்சிருக்கியா? அப்பா நான் எத்தனை டைம் சொல்றது, எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? என் லைஃப்ல நிறைய திங்ஸ் இருக்கு, நான் அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். அப்போ கனவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் ஒரு நேரம் காலம். உனக்கு நல்ல வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளையும் நல்ல பையனா இருக்கான். குடும்பமும் நல்ல குடும்பமா தெரியுது. கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சேலாம். நல்ல வரன் வந்திருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்காங்க. எனக்கு நான் என் லைஃப்ல நிறைய சாதிக்கணுமா? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம பேசினா அப்புறம் எப்படிப்பா? இன்னும் என்னம்மா சாதிக்க போறேன்? எனக்கு ஒன்றும் புரியல. நல்லா படிச்சிருக்க, வேலைக்கும் போக போற. இதுக்கு மேல என்ன சாதிக்க போற? அப்படி என்ன பெருசா சாதிச்சுட்டு போற? எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? அப்பாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா தானே வாழணும். சீக்கிரம் லைஃப்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆக வழி பாருவி. அம்மா வரவேணா அப்பா மாதிரி உதிர்வானம்மா. எனக்கு என் லைஃப்ல நான் நிறைய சாதிக்கணும். என்னோட ட்ரீம்ஸ் இருக்கு, நான் அதை அச்சீவ் பண்ணணும். அப்படி கொஞ்சம் பொறுப்பா பேசு. உனக்கு வயசு ஆகுது. நல்ல வரனையே தவற விட முடியாது. அபிநயா, உனக்கு ஏற்கனவே எல்லாம் நாங்க என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டோம். கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை முழுமை அப்படின்னு நினைக்கிறோம். நீ ஏதோ புரிஞ்சிக்காம ஒத்துக்க மாட்டேற? ஏன்பா எப்பயுமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? என் லைஃப்ல நிறைய ட்ரீம்ஸ் நான் அச்சீவ் பண்ணணும். என்ன புரிஞ்சுக்கோங்க. என்னோட சொந்த கால நின்று உங்க ரெண்டு பேருமே நான் பாத்துக்கணும். அது எப்பவும் இப்படியே பேசாத. உன்னோட கனவு, உன்னோட சுதந்திரம். எங்களை பத்தி கொஞ்சம் யோசி. எங்களுக்கும் வயசாகுது. காலம் முழுக்க அவன் கூடவே வர முடியாதாச்சு. என்ன சொல்றத கேட்டு இப்பவே கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட கனவெல்லாம் சந்தோஷமா சாதிக்கலாம். நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா. நல்ல வரனா இருக்கான், நல்ல பையனா இருக்கான். இப்பவே அந்த வரனை ஒத்துக்காம பின்னாடி இந்த மாதிரி வருவானான்னு தெரியாது. நீ உனக்கு புரியாது. இப்ப பின்னாடி தான் போகணும். எனக்கு இஷ்டம் இல்லப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. அபி நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அபி ஒத்துக்கோடா செல்லம். சரிம்மா, இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஆனா கல்யாணம் பண்ணிட்டு என்னோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண நீங்க ரெண்டு பேரும் தான் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா உன் பக்கப்படம் இருப்பாங்க. அப்படிலாம் உனக்கு விட்டுற மாட்டோம் அபி. கண்டிப்பா உனக்காக சப்போர்ட் பண்ணுவோம். உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா அமையும். சரிம்மா. Salut Amelia, j'ai entendu la conversation entre toi et tes parents. C'est assez intense. Comment vas-tu? Tu vas bien? Oui, Madou, c'était difficile. Je pense que je suis pour le conseil et accepter le mariage, mais je refuse d'affronter mes rêves. Je veux montrer qu'on peut réussir et combiner les deux. Je te comprends bien. Tu es toujours si déterminée et religieuse. Je suis sûre que tu trouveras un moyen de le faire. C'est quoi exactement tes rêves? Merci, Madou. Tu sais combien j'ai toujours voulu travailler dans le domaine commercial? J'ai des projets de recherche que je veux mener à bien. Ce mariage ne devrait pas stopper mes ambitions. Et qu'en pensent tes parents de tes projets de carrière? Ils comprennent quel point c'est important pour toi? C'est justement là le problème. Pour eux, le mariage est la priorité absolue maintenant. Ils pensent que je pourrais continuer mes projets après, mais je crains que ce soit si simple. Je comprends bien, mais
assurer. Peut-être, mais je veux m'assurer que les rêves ne soient pas mis en attente ou oubliés. C'est important pour moi de réaliser. C'est plus qu'une simple ambition, c'est une partie de mon identité. Abhinaya, tu es une force de la nature. Je suis sûre que tu trouveras un moyen. Et n'oublie pas, je suis là pour toi, quoi qu'il arrive. Merci, Modou. Ton soutien compte beaucoup pour moi. J'espère vraiment que tout ça passera bien et que je pourrai mener ma vie comme ça souhaite. Ça ira, Abhinaya. On passera à travers tout ensemble. Au revoir. Au revoir. Bonne nuit, maman. Bonne nuit, papa. சீரியல் பாத்தீங்க டைம் வேஸ்ட் பண்ணிருக்க எங்கட உட்கார்ந்து கொண்டு கிரிக்கெட் பாரு செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும் சீரியல் மாதிரி வள வள பள பளன்னு எழுதிட்டு இருக்காது ஓ பொம்பளை மாதிரி உங்க கூட உட்கார்ந்து சீரியல் பார்க்க சொல்றியா உனக்கு கிச்சன்ல வேற வேலை கிடையாது போய் வேலை தான் பாரு போவி அபி சமைச்சிட்டியா ஒயிட் சாஸ் பாஸ்தா சமைச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாத்தீங்களா ஒயிட் சாஸ் பாஸ்தா குடு பாப்போம் இத சமைக்கிறதுக்கா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இத சாப்பிடுறதுக்கா நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கருமத்தை சாப்பிடுறதுக்கு நான் வெளியில ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கலாமே அபி ஹரி உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்க நான் திருப்பி செய்றேன் நீங்களும் கூட ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் என்ன உன் கூட சமைக்க சொல்றியா பொம்பளை மாதிரி வந்து உன் கூட சமைக்க சொல்றியா அதெல்லாம் பொம்பளைங்க வேலை அபி ஒழுங்கா கத்துட்டு சமைக்கிற வேலையை பாரு ஹரி அந்த சாரி நான் அட்லைஸ் வாங்கிக்கவா இந்த சாரி இதுவா இது நான் அட்லைஸ் எல்லாம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும் என்ன டேஸ்ட் அபி உனக்கு ஹரி உங்களுக்கு அதுவும் பிடிக்கலனா அதே மாடல்ல அதோ இதெல்லாம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும் ப்ளீஸ் நான் வாங்கிக்கிறேன் உங்க குடும்பத்துக்கே ரசம் இருக்காதா அபி ஒருவேளை நான் ரசம் இல்லாத குடும்பத்தை வந்தனால தான் நீ இந்த மாதிரி சூஸ் பண்ணிடணுமோ தெரியல உனக்கு பிடிக்கலனா விடு இதுக்கு என் ஃபேமிலில இருக்கிறேன் இந்த பாரு நீ என்ன போடணுங்கிற முடிவு எடுக்க வேண்டியது நான் தான் நான் எடுத்து கொடுக்கறது சரியா தான் இருக்கும் அதை சூஸ் பண்ணி போடு சொல்லு என்னுடைய தாய்மாமா கல்யாணத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க நம்ம அங்க போனோம்னு ஞாபகம் இல்ல ஆமா சொல்லிருக்கேன் என்ன கேட்கும் நம்ம அங்க போய் 2 நாள் இருந்து நம்ம முறையில முடிச்சுட்டு தான் வரணும் 2 நாள் அங்கேயா 2 நாளா என்ன சொல்லவே இல்லை கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னேன் இல்ல ஹரி நான் சொல்லியிருந்தேன் நல்லா யோசிச்சு பாருங்க என்னோட தாய்மாமா கல்யாணம் என்ன தூக்கி வளர்த்தவரு நம்ம போய் அங்க முறையில முடிச்சுட்டு தான் வரணும் அப்படி கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னேன் 2 நாள் தங்குறேன்லாம் சொல்லி சொல்ல கிடையாது ஆனா அதுக்கு மேல என்ன கேட்காம நீ எப்படி முடிவு எடுக்க முடியும் யாரை கேட்டா அங்க 2 நாள் தங்குறேன்னு சொல்லி ஒரு முடிவு நீ எடுத்த ஹரி நான் சொல்லியிருந்தேன் நம்ம போறோம்னு நீங்க சொன்னீங்க அப்படி எனக்கு எல்லாம் புரியுது கல்யாணத்துக்கு போறோம் அட்டன் பண்றோம் வரோம் ரெண்டாவது அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு அவுட்டிங் இருக்கு எனக்கு அதான் முக்கியம்
அதுக்கும் மேல கல்யாணத்துக்கு போயிட்டு திருப்பி என் கூட இந்த வீட்டுக்கு நீ வர மாதிரி இருந்தா என் கூடயே வா, இல்லையா உன் மாமா வீட்லயே இருந்து. அபி என்ன பண்ணிட்டு இருக்க? ஓகே அபி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அபி. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அபி. என்னன்னா, நீ வேலைக்குலாம் போக வேண்டாம், வீட்லயே இரு. வீட்ல இருந்து வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கோ, சரியா? அதான் என்னோட ஆசையும். அப்படி லைஃப்பை நான் பார்க்குற மாதிரி நீ பார்க்குறது, சரியா? நமக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் குழந்தைங்கலாம் வர போறாங்க. வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் குழந்தைங்க நல்லா வளர்க்குறதுக்கும் நீ சரியா இருப்பே எனக்கு தோணுது. எனக்கு நீ சப்போர்ட் பண்ணு, வீட்டில இருந்து நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். ஓ, அப்போ உன்னை வேலைக்கு எடுக்க சொல்றியா? உன்னை வேலைக்கு எடுத்து இந்த சொசைட்டி என்ன சொல்லும்? இந்த சொசைட்டி என்ன தப்பா தான் பேசும். எனக்கு அந்த சொல்லு வேணாம் அப்படி, வீட்லயே இரு. இது பாரு, நீ சொல்றது புரியுது, ஆனா நான் எடுத்த இந்த விஷயம் நியாயமான விஷயம். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்? அப்படி நீ சொல்றது மறுபடியும் எனக்கு புரியுது, ஆனா நான் சொல்றதுதான் உனக்கு புரிய மாட்டேங்குது. வீட்டுல இரு, வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். வீட்டை பொறுப்பா நீ பாத்துக்கோ, அவ்வளவுதானே? பாரபி, இந்த சொசைட்டி சொல்றதெல்லாம் கேட்டு ஒரு லைஃபை வாழணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், ஒரு நாளைக்கு நடுத்தரவு தான் நிற்பாபி. அபி, எனக்கும் உன்கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல அபி. பிடிக்கல அபி, பிடிக்கல. நீ பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல அபி. காரணமா? காரணம் கேட்கிறியா? என்கிட்ட காரணம் கேட்கிற அளவுக்கு நீ பெரிய ஆயிட்டியா? பாரு, நீ ஒரு பொம்பளை, அதுதான் காரணம். நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா அபி? உன்னை எனக்கு சரிக்கு சமமா நிக்க வச்சு பேச வச்சல, அதான் நான் பண்ண தப்பு. பொண்ணதான் அடிமை அபி. நாங்க எடுத்த முடிவால இந்த நிலைமையெல்லாம் பார்க்கணும். நீங்க தலை எடுத்து எங்க பொண்ணுக்கும் இந்த நிலைமை தினம் கண்ணீரோட மனசு நிறைய வலியோட வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்க மனைவினா அவளுக்கு எப்படி வேணாலும் அதிகாரம் பண்ணுவீங்களா மாப்ள? பாருங்க, ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நடக்கணும், ஏது நடக்கணும், அவ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறது முடிவு எடுக்கிறது நானு. அதுல நீங்க அதிகாரம்லாம் பண்ண முடியாது. ரெண்டாவது, புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? என்னது? நான் யாரா? அவ எங்க பொண்ணு, அவளுக்கு என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் அவ கூட எப்படி வாழணும்னே தெரியல மாப்ள. இந்த பாருங்க மாமியாரே, இந்த வீட்டோட ஹெட் நானு. நீங்க என்ன நடக்கணும்னு முடிவு எடுக்க வேண்டியது நானு. என் முடிவை நீங்க எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? நீங்க சொல்றது சரியாவே இருந்தாலும் எங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இப்படிதான் கிடைக்கணுமா? உங்களோட கோபத்தாலையும் அதிகாரத்தாலையும் நீங்க அவளை கொடுமைப்படுத்துறதை நிறுத்த போறதும் இல்ல. நிலைமையை பார்க்கும் போதே தெரியுதுமா, நாங்க எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டோம். உன்னோட நிலைமைக்கு நாங்க எடுத்த முடிவு தானமா காரணம். உனக்கு நல்லது நினைச்சுதான் நாங்க இந்த முடிவு எடுத்தோம். ஆனா எங்க முடிவால நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட. நீ ஆசைப்பட்டது எதுவும் நடக்காம போச்சு. அபிநயா, உன்னோட வாழ்க்கையை நெறிப்படுத்தணும்னு நினைச்சுதாமா நான் உன்னோட விருப்பத்தையும் கருத்தையும் கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டோம். அதனால இப்படி ஆயிடுச்சு. உன்னோட எதிர்காலம் நல்லதா அமையும்னு எதிர்பார்த்தோம். ஆனா உன் வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் வந்து அதால என்னால எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அபிநயா, நீ ஏமா அப்படி பேசுற? அவளை நம்பவே முடியலம்மா. நீ இன்னும் எங்களுக்கு குழந்தைதான்மா. ஆனா நீ இப்படி பேசுறது எங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துதுமா. அபி, நீனும் இவளை புரிஞ்சுக்காம கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நீயே தனியா பார்த்துக்கணும் எப்படி எங்களால பின்வாங்க முடியும்?
வாழ்க்கையை பாதுகாப்புன்னு நினைச்சு நாங்கள் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டோம், அதை நான் உணர்றோம். ஆனால் அதுக்காக நீ இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறது ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துதுமா. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்பா உங்க முடிவை நான் மதிக்கிறேன்ப்பா. அதே மாதிரி என்னோட முடிவை நான் அப்படியே விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. என்னோட லைஃப்ல நான் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும், அவ்வளவுதான். அபி, எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குமா. உன்னோட கனவு நீ சாதிக்கணும்னு நினைச்சதுக்கு எதையும் புரிஞ்சுக்காம நாங்களே உன் வாழ்க்கையை இப்படி கொண்டு வந்து நடத்திட்டோம். ஆனா நீ தன்னம்பிக்கையோட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்குமா. நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி அபிநயா, நீ இவ்வளோ தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் பேசும்போதே தெரியுதுமா உன் வாழ்க்கையை நீயே நல்லபடியாக அமைச்சுக்கணும். ஆனால் ஒன்று, நாங்கள் தான் உனக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கையை சரியான இடத்துல கொடுக்க தவறு இருக்காங்க. அதுக்காக Je dois te parler de quelque chose de très important. J'ai traversé beaucoup de difficultés ces derniers temps avec mon mari et ça devient devenu un peu difficile à supporter. Oh, Vinaya, je suis désolée de t'entendre ça. Qu'est-ce qui est passé? Tu sais, j'ai essayé de tout faire pour que ça marche. Mais les choses ne changent pas. Nous avons souffert tous les deux, mais je pense que c'était devenu trop pour moi. Je ne peux plus vivre comme ça. C'est vraiment dur, Vinaya. Mais pourquoi as-tu pris cette décision? Je ne peux plus continuer à vivre dans cette situation. J'ai décidé qu'il est temps pour moi de prendre ma vie en main et d'aller de l'avant sans lui. C'est une grande décision. Tu es sûre de ce que tu vas faire? Oui, j'ai su, il est temps pour moi de me concentrer sur moi-même et de trouver un chemin qui avance plus. Je dois me libérer de tout ça à penser. Je comprends. Tu sais que je serai toujours là pour toi, Vinaya. Si tu as besoin de parler ou de soutien, je suis là. Merci, mon Dieu. Ton soutien signifie beaucoup pour moi. Au revoir. அபி, அக்கா, உன் தகுதிக்கு இல்லைனாலும் இப்போதையதுக்கு ஒரு வேலை இருக்கு. உனக்கு விருப்பம்னா செய்யலாம். கண்டிப்பா நான் செய்வேன்ப்பா. அப்ப நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிடு. நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா. சரி. Abinia, j'ai le pays de te parler. Ah oui? J'ai un éternel résultat de projet. Et franchement, j'en suis très déçue. Il y a beaucoup de choses qui ne vont pas. Comment tu peux laisser ce soir se produire? C'est en septembre. Je suis désolée pour le projet ne soit pas la hauteur de tes attentes. Est-ce que tu peux me dire exactement ce qui ne va pas pour que je puisse comprendre et corriger les erreurs? C'est évident, Abinia. Les délais ont été bien respectés, certaines tâches sont complètes, et puis encore, les données que tu as envoyées sont totalement correctes. Comment c'est l'interview arrivé? Tu étais censé sur le blanc la lettre. Je t'assure que j'ai fait mon mieux pour suivre les instructions. Les directives n'étaient pas totalement claires pour moi au départ. Il y a quelques modifications, il y a quelques malentendus. Je ne comprends pas comment ça va être flou. L'instruction était claire. C'est toi qui t'assures que tu es en ordre. Si tu n'as pas compris quelque chose, pourquoi n'as-tu pas demandé plus toi? C'est ton travail d'être proactif. Je posais des questions quand j'avais des doutes. La communication aurait pu être mieux organisée au départ pour éviter des malentendus. Ce n'était pas toujours facile pour suivre tout le processus. Non, 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 Abinia. La communication a été assez claire. Tu sais très bien comment la chose s'est passée ici. Et tu n'as pas su gérer la tâche correctement. Tu le monde de responsabilité et c'est toi d'adopter. Si tu n'avais plus plus d'initiative, on n'en serait pas là. Je ne vais pas saboter ça. Encore une fois. Je comprends que tu sois déçu, mais il faut qu'on parle de la manière dont nous avons travaillé ensemble. Si certains points n'étaient pas clairs, peut-être qu'on pourrait le voir. Était utile d'avoir plus de réunions de suivi. Mais bien sûr, encore une excuse. Ce n'est pas de ma faute si tu n'as pas su gérer. J'ai beaucoup à faire, Abinia. C'est toi qui dois sur la route exécuter la tâche comme c'est toi. Je ne peux pas chercher des excuses. Je veux vraiment qu'on travaille mieux la prochaine fois. Je suis prête à m'améliorer. Bien sûr, on va rabattre ça, mais je ne peux pas continuer à faire ton travail à ta place. Si tu n'arrives pas à gérer ton travail, Je comprends tes
Benia. J'aimerais plus entendre parler ce genre de problème si tu donc travailles correctement. Il y aura des conséquences, compris? D'accord, Sylvie. Je fais mon mieux la prochaine fois pour éviter les malentendus et les erreurs. Très bien, je n'accepterai pas d'autres excuses. Il faut que tu te rassasies. Oui. Alors, comment ça s'est passé au travail aujourd'hui? Tu sembles un peu contrarié. Oui, tu as raison. Ça ne s'est pas bien passé du tout avec Sophie, ma manager. Elle m'a accusé de ne pas avoir bien géré le projet, mais en réalité, c'est elle qui n'a pas bien communiqué les instructions. Ah bon? Qu'est-ce qu'elle t'a reproché exactement? Elle m'a dit que je fais des erreurs dans le rapport. Mais franchement, les instructions qu'elle m'a données n'étaient pas claires du tout. Il y a eu plusieurs changements. Et à chaque fois, je n'étais pas sûre de ce qu'elle voulait vraiment. J'ai demandé des précisions, mais elle m'a dit que c'était à moi de m'adapter. Donc, tu as essayé de bien faire, mais c'était compliqué à cause de... Exactement. Et quand j'ai essayé de lui expliquer ça, elle n'a rien voulu entendre. Elle m'a accusé de ne pas être assez proactive, mais elle ne m'a jamais donné de bonnes informations. C'est frustrant, tu sais. Elle n'a pas pris responsabilité dans cette histoire. C'est vraiment injuste. Tu as fait de ton mieux. C'est la question de Sophie qui a posé le problème à toi. Oui, mais elle ne veut jamais admettre qu'elle a fait des erreurs. Ça, c'est la pire. ரத்தன் டாடா கம்பெனிலேருந்து பேசுவாங்க. அபிநயா பேசுறது. ஆமா, சொல்லுங்க. உங்களோட ப்ராடக்ட்டும் ப்ரைஸும் எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நாளைக்கு காலையில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகேவா? ஓகே, ஷியோர். நான் நாளைக்கு வந்துடுறேன் ஆஃபீஸ். தேங்க்யூ. Thank you. ஹலோ ஹலோ எப்படிடா இருக்க? நான் கல்யாணம்லாம் பண்ணி குழந்தை குட்டியோட செட்டில் ஆயிட்டியா? அப்படிலாம் இல்லை, நான் வேலைக்கு தான் போகிறேன். என்ன வேலைக்கு தான் போறியா? காலேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது மட்டும் என்னமோ அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் விட்டுட்ட. இல்லை, நான் இன்னும் அபியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். தெரியுது. நான் சொல்ல வரேன். நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். உனக்கு அபிக்கும். கெஸ் வாட்? நீ தான் சர்ப்ரைஸ் சொல்கிறது. அபியே நம்மளை சர்ப்ரைஸ் தான் பண்ண போகிறான். வர 28th நவம்பர் ஏஎஃப் ஆடிட்டோரியம்லேயே நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். என்கிட்ட சொல்ல போறாங்க. சரி, அப்ப நீ தான் கூட்டிட்டு போறியா? ஏன் கூட்டிகிட்டு போகிறேன்? சரி, அப்ப நான் இந்தியா வந்ததும் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவேன். அட்டெண்ட் பண்ணு. சரி, நான் அட்டன் பண்ணுறேன். பை. பாய். இவ்வளவு நேரம் என்னை பத்தி யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. இனிமே தான் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, என்னால முடியும். எல்லா தோல்விகளையும் தடைகளையும் சந்திச்சேன். ஆனா இப்போ என் மனசுக்கு என்ன தெரியுமா, ஒரு நிம்மதி, ஒரு புத்துணர்ச்சி. இது வரைக்கும் என்னால முடியாதுன்னு நினைச்சா, ஆனா இனிமே அப்படி இல்லை, என்னால முடியும். இப்போ முன்னாடி நிற்கிற சவால்கள் எதுவும் சந்திக்க பயமே இல்லை. என் வாழ்க்கை என்னுடைய பாதை. இவெல்லாம் எப்படி மேல வந்தா? என்ன சைக்கோன்னு சொன்னா, இப்ப என்னை விட பெரிய சைக்கோ கிட்ட தான் மாட்ட போறான். உங்க ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருக்கு. யூ ஆர் செலக்ட். Thank you.